அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குறிப்பு. அதாவது அவர்கள் பெண்களாக இருந்திருந்தால், அவர்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் வழி விலகுவதாக அவர்களுக்கு, அதாவது தங்களுடைய வீட்டுக்கு வராமல் அல்லது வீட்டிலே உண்மை இல்லாமல் ஒழுங்கீனமாக இருப்பதாக அவர்களுக்கு தோணும். ஒருவேளை அது அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லனா கணவனாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு சில உடம்பிலே சில பிரச்சனைகள் இருக்கும். அதில் ஒன்று தலைவலி இருக்கும். இந்த தலைவலின்னு இருக்கக்கூடிய இடத்த தலைவலி பொதுவாக தலையினுடைய உச்சி பகுதியில் கடுமையான ஒரு வலி இருக்கும். கண் புருவத்தை அசைத்தால் கூட அவர்களுக்கு என்ன செய்யணும்னா அதிகமான வலி தோன்றும். ஆனால் இது மனம் சார்ந்த பிரச்சனை என்பது அப்படி இல்லை. அது அவர்களுடைய இந்த மனம் சார்ந்த பிரச்சனை. அதாவது இந்த மனதளவிலே அவர்கள் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்கள் வழி விலகுவதாக சொல்வது மனம் சார்ந்த பிரச்சனை. அப்போ இப்படிப்பட்டவர்களுக்கு சில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று தான் தலைவலி. இந்த தலைவலி இருக்கும்போது தலையினுடைய உச்சி பகுதி வலிக்கும், கண் புருவத்தை அசைத்தாலே அவர்களுக்கு அந்த வலி அதிகமாக தென்படும். அப்போ அந்த தலைவலி இருக்கும்போது அந்த உச்சி பகுதியை இருத்தி அமுக்கி விட்டாலோ அல்லது அந்த வலிகள் குறைவதாக தோணும். அல்லது கொஞ்சம் சூடு தண்ணியில் துணியை முக்கி அந்த ஹீட் அப்ளை பண்ணாலும் சிலவங்களுக்கு அந்த வலி குறையும். அப்போ இவர்களுக்கு வயிற்று வலி வந்தால் அப்படியே கை வைத்து அமுக்கி பிடித்து அப்படியே சுருண்டு படுத்து விடுவார்கள். இந்த வலி அவர்களை விட்டு சுலபமாக மாறாது. இனி அடுத்தது, இவங்களுக்கு கோபமாக இருந்தால் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். அடுத்தது, கொஞ்சம் சாப்பிட்டாலும் கூடவே என்னென்னா வயிற்று வலியும் வரும். அடுத்தது, இவங்களுக்கு அறவே பசி இருக்காது, அதிகமாக தாகம் இருக்கும். இனி இவர்களுக்கு அந்த சயாட்டிக் காலில் உள்ள வலி, சயாட்டிக் நர்வ் பெயின் என்று அதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட வலியும் இருக்கும். வேறும் பல நர்வஸ் சார்ந்த வலிகள் அவர்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும், அதையும் இப்படிப்பட்ட மனநிலைகள் இருந்தால் இவர்களுக்கு இந்த மருந்துகளால் மிக எளிமையாக குணமடையும். எனவே இப்படிப்பட்ட மனநிலை அல்லனா தலைவலிக்கு ஸ்கேன் எல்லாம் எடுத்து அதுக்கு உரிய சிகிச்சைகள் எடுத்தும் இந்த வலிகள் நம்மை விட்டு மாறாமல் மிக அதிகமாக கடுமையில் இருக்குமானால், மருந்துகள் எடுத்தும் குறையவில்லை இருந்தால் இந்த மருந்துகளை நாங்கள் ஒரு 2 வாரத்திற்கு மருந்து தருகிறோம். இந்த மருந்தை நீங்கள் ஒரு 2 வாரம் எடுத்து பாருங்கள். ஏதாவது வித்தியாசங்கள் தெரியும். இந்த வித்தியாசத்தை அனுசரித்து உங்களுக்கு 2வது இந்த மருந்துகள் உங்களுக்கு தேவை என்றால், மருந்துகள் வேணுமென்றால் கொரியரில் அனுப்பி தரலாம். அதை நீங்கள் கொரியரில் பெற்று நீங்கள் உபயோகிக்கலாம். எனவே முதல் முறையாக இந்த மருந்து வேண்டுமென்றால் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ள வேண்டும். என்னுடைய பேர் டாக்டர் டேவிட். இருக்கக்கூடிய இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 கிராமம். நீங்கள் வருவதாக இருந்தால் எனக்கு இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு 790 46 91 671 இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு வந்தால் ஒரு 10 நாளுக்கான மருந்துகளை முதல் முறை தந்து விடுகிறோம். பின்பு அதை நீங்கள் எடுத்து தேவைப்பட்டால் தேவைக்கேற்றபடி இந்த மருந்துகளை 2வது உபயோகித்துக் கொள்ளலாம். வேறு மருத்துவங்கள் சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் இதை தைரியமாக கேட்கலாம். உங்களுக்கு இப்படிப்பட்ட சிகிச்சை தேவைப்பட்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி அன்போடு தெரியப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட பாதிப்புகள் உங்களை சார்ந்தவர்களுக்கோ அல்லது தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இருந்தால் இதை அவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.